கசாலி டீகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு மே 25, 2026 முன்னிரவு 8 மணி. சரி, இதை தேதி நேரம் சொல்கிறது கொஞ்சம் பழகி இருக்குது. ஆனால் இந்த தேதி நேரத்தில் கூட நம்ம கூட ரொம்ப என்ன சொன்னால் யூடியூபோட ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னால் அது உலக செய்திகள் சம்மந்தப்பட்டதில் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவர் தோழர் சுஃபியான் அவர்கள். அவர் பல வருடங்களாக நிறையா சேனல்களில் தொலைக்காட்சியிலையும் சொல்லி உலக செய்தியை கொண்டு வந்து சேர்த்ததில் முக்கியமான பிதாமகர் அவர். ஓகே, ஸோ அவர் நமக்கு கிடைச்ச ஒரு நட்பில் ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். நேற்று நம்மளுடைய கசாலி டீகோடில் அவரும் நானும் சேர்ந்து பேசுனது பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்றது. எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் நிறையா இது வாட்ஸ்அப்லேயும் ஃபோன்லேயும் நிறையா வந்தது. அப்புறம் என்ன கேட்குறவங்க ஃபஸ்ட்டு என்ன விட்டுருவாங்க, விட்டுட்டு அவர் சுஃபியான் சாரோட நீங்கள் ஏன் பேச மாட்டேறீங்க அப்படின்னு நிறைய கேட்டுட்டு இருந்தாங்க. பேச ஆரம்பிக்கிறோம். சரி, இப்போ நமக்கு உலக செய்திகளில் அமெரிக்கா ஈரான் டீல், அப்புறம் ஈரான் யுஏஇ, ரொம்ப முக்கியமாக யுஏஇ இஸ்ரேல் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இது எல்லாத்தையும் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க நம்ம அவரை வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். சார் வாங்க சார். கசாலி டீகோட் வாங்க சார். நல்லா இருக்கீங்களாண்ணே? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் அண்ணன் சொல்லும்போது மொத்தம் திட்ட போகிறாங்க. ஏன்னா அப்போதான் நான் சின்ன பையனு கட்டலாம்ல, அப்படி காமிச்சிக்கலாம். சரி, இப்போ எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் உங்கள் மீது பெரும் மதிப்பு அன்பு கொண்டவன். இந்த டீகோட் எனக்கு ஒரு சுயநலம் உண்டு. பின்னாடி அதை என்னங்கிற சொல்கிறேன், எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. அதில் நீங்கள் வளர எனக்கு சுயநலம் உண்டு. அது அப்புறம் உண்டு, அதை அப்படியே வச்சுக்கோ. சுயநலம் உண்டு, அப்புறம் சொல்லி. அப்புறம் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி இருக்குல்ல, நம்பர் 1, நம்ம உலகத்தின் முதன்மை கிறுக்கன். சரி சரி, ஓகே. நம்ம திருவாளர் மாண்புமிகு மதிப்பிற்குரிய ட்ரம்ப் அவர்கள், அவர் இப்போ இங்கே ஈரானோட ஏதோ ஒரு டீல் நெருங்கி இருக்கதா நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சரி, அதை பற்றின கொஞ்சம் விவரம். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் யுஏஇ அண்டு இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் நான் படித்தது ஒன்று சொல்கிறேன். அது லாஸ்ட்டாக சொல்லி முடிச்சுக்கலாம். சரி, இப்போ ஆக்சியோஸுடைய நேற்று நள்ளிரவு செய்தி, ஓகே, லண்டனுடைய செய்தி, அல் ஜசீரா தொலைக்காட்சி எல்லாம் இப்போ கடைசி செய்தியை பேசிடுவோம். இதுதான் கரண்ட் அப்டேட். கரண்ட், ஓகே. அதில் ஆக்சியோஸ் என்ன சொல்லுதுன்னா, போர் முடிவுக்கு வரும் நிலை தொடர்கிறது அப்படிங்கிறத முடிவுக்கு வரும். ஆமாம், முடிவுக்கு வரும் நிலை தொடர்கிறது அப்படிங்கிறத ஆக்சியோஸ் நியூஸ் ரிப்போர்ட்டில் அவருடைய சேனல் ஹெட்டு பராக் அப்படிங்கிறவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. சரி, அப்போ என்ன அப்படின்ட்டு பார்க்குற போது, ஈரானுக்கு விதித்த அந்த கோட்பாடுகளும் அமெரிக்கா வைக்கக்கூடிய விவகாரங்களும் தற்போது 60 நாட்கள் சீஸ்ஃபயர் புதுசாக இப்போ 60 நாள். இட் டேக்ஸ் ஒன்லி 60 days ஃப்ரம் 25, 26. அது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. வரப்போகுது. நாளைக்கு இருக்கலாம், 2 நாள் கழிச்சு இருக்கலாம். சரி, ஒன்லி 60 days தான். ஓகே. அதில் யுரேனியத்தை முழுமையாக கைவிடுவதற்கு அமெரிக்கா நிர்பந்தம் கொடுத்ததாகவும், சரி, அதே நேரத்தில் அந்த விவகாரங்கள் தற்போது மௌனியாக்கப்பட்டு 60 நாட்களுக்கு பின் பேசிக்கொள்ளலாம். இதை பற்றி இப்போ பேச வேண்டாம், 6 நாளுக்கு அப்புறம் பேசிக்கிடலாம் என்றும் பட்டும் படாமலும். ஏன்னால் அமெரிக்காவுக்கு இப்போ எப்படியாவது போரை நிறுத்தி தப்பிட்டு ஓடணும். 60 நாளைக்கு அப்புறம் நிறுத்தியாச்சுன்னா அப்புறம் அதுக்கு செலவு தாங்க முடியலையா? தாங்க முடியல. அதனால இன்றைக்கு முழுமையாக இந்த யோசனை குறித்து முழுமையான பேச்சுவார்த்தை இன்னும் காலம் தேவைப்படுவதாக நியூயார்க் டைம்ஸ் அடுத்த செய்தியை சொல்லுது. இந்த பேச்சுவார்த்தைக்கு இன்னும் காலம் தேவைப்படுது. முதல்ல சொன்னது ஆக்சியஸ் ரிப்போர்ட். சரி, நம்ம தோழர்கள் போய் பார்த்துக்கிடலாம். நான் சொன்னதுல உண்மைத்தன்மை. ஆனால் இன்னும் காலம் தேவைப்படுகிறது நியூயார்க் டைம்ஸ் நேத்தே. அது 2 செய்தி ஒரே செய்தியாக வருது. ஓகே, ஏன்னா நம்ம நிறைய செய்தி அங்கிருந்து தான் கொடுக்குறோம். ஓகே, இங்கே லோக்கல் செய்தியை கொடுக்க முடியாது. ஓகே. இப்படிப்பட்ட ஒரு களச்சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நித்தானியாகுவோடு அவரை சம்மதிக்க வைக்க கடும் பாடுபட்டு போனார். கஷ்டமாச்சே. அந்த ஆள் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதிரி வேட்டுக்குள்ளே போன ஓனான் மாதிரி குடைஞ்சிட்டே இருப்பார். அந்த ஆள் ரொம்ப கஷ்டம். அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, எப்படியாவது அவனை இல்லாமல் ஆக்கிருங்கப்பா. யார? அந்த நாட்டை. இல்லை, கண்ணாடியை பார்த்து பேசுகிறாரா? அதான் மென்டல் ஆயிட்டா. ஏன்னா
இப்போ கடைசியில் வந்து என்ன சொல்லியிருக்கிறது ஒரு செய்தியை எழுதுறான் ஆங்கில செய்தியில். அவரை ஏமாற்றி சின்ன பிள்ளை கையில் முட்டாய் வாங்கி கொடுத்த மாதிரி இது வந்து பெர்மனன்ட் டீல் அல்ல, டெம்பரவரி டீல் தான். கொஞ்சம் பொறுத்துக்கோ பெஞ்சமினே, கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, தாத்தா சொல்கிறேன் கேளுப்பா அப்படின்ட்டு 2 கிறுக்கர்களும் பேசியதாக கணக்கு வருது. அப்படி சொல்ல தப்பாக சொல்கிறீங்க. ஒரு கிறுக்கனும் ஒரு கிரிமினலும் அப்படி சொல்லுங்க. ரொம்ப வருத்தம். ஏன்னா அவ்வளோ இல்லை என்ன தெரியுமா, இவ்வளவு கொலைகளை செய்த பிறகும், இத்தனை குழந்தைகளை கொன்று, அப்பாவிகளை கொன்று, கர்ப்பிணிகளை கொன்ற பிறகும் அவருடைய செயல்கள் இந்த உலகத்தில் ஆதிக்கம் பெறுது என்பது எவ்வளவு வேதனைக்குரிய. இல்லை, எல்லா நாடும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஒருத்தனாவது உணர்வோட சோர்த்த திங்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இல்லாமல். இப்போ இந்த பாயிண்ட்ஸை பேசிடுறேன். நம்ம கசாலி டீகோட்ஸ்க்கு ஐ ஷுட் கண்டிப்பாக ஒரு டிசர்வ்டாக இருக்கணும்னு பார்க்குறேன். ஒரு தகுதி பார்த்தா டிகோட்ஸ் பாருங்க. பேசி ஏதாவது டீட்டெயில் வந்துச்சுன்னா நீங்கள் அங்கங்கே தரவுகள் எடுத்து பேசுறதுனால அது வந்து அது தகுதியாக தான் இருக்கும். பாயிண்ட் சொல்லுங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஈரான் மீதான அந்த பிளாக் ஹெட் முற்றிலுமாக நீக்கப்படணும். ஓகே, எங்க நம்ம ஓமான்ல நிற்கிற எல்லாம் முதல்ல நீக்கப்படணும். சரி, இது வந்து ஈரான் வச்ச கண்டிஷன். சரி, ஹெர்மூஸ் ஜலசந்தியில எல்லா கப்பல்களும் போகும், ஒரு பைசா கூட வசூல் பண்ணக்கூடாது. இப்ப இந்த டீல் சொன்னது இல்ல இந்த டீல்ல பேசி அது எது ஏத்துக்கிட்டாங்கலாம் இல்ல, இவங்க பேசினா அவங்க அல்ல. ஆனா நம்பர் பாயிண்ட் நம்பர் 2 வந்து ஹெர்மூஸ் ஜலசந்தி ஃப்ரீயா வந்து போயிடணும், பைசா வாங்கக்கூடாது. சரி. 3வது IRGCயை பொறுத்தவரை புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடலுக்குள்ள இருக்கிற கன்னி வெடிகளை உடனே நீக்க வேண்டும். அது IRGC செய்தாங்க, அவங்களுக்கு தான் தெரியும் எங்க வச்சுக்கோங்க. 4வது உலக அளவிலான ஆயில் வியாபாரத்தை ஈரான் தொடர்ந்து செய்யலாம். எல்லாத்துக்கும் இப்போ அந்த இது வழக்கம் போல இல்லை. முன்னாடி வந்து சாங்ஷன் இருந்துச்சு, இப்போ அது சாங்ஷன் கிடையாது. சரி, இப்போ இந்த பாயிண்ட்ஸை தாண்டி இஸ்ரேல் வந்து இப்போ என்ன நினைக்கிறது என்றால், அந்த செய்தியில் சொல்லுது தனித்து விடப்பட்டது. இஸ்ரேல் கெப்ட் அலோன் ஃப்ரம் இன்டர்நேஷனல் சொசைட்டி. சூப்பர்ல, அமெரிக்கா நைஸா கழுவி விட்டான். ஏன்னா இன்னொன்று வந்துச்சு, ஒரு அந்த இஸ்ரேலை பற்றி ஒரு செய்தி போகிற பக்கத்தில் சொல்லுங்க 97.5857 சம்திங் பெர்சன்டேஜ் உலகத்தால் வெறுக்கப்படும் நாடு இஸ்ரேல். இப்போ அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தம் நடந்துட்டா, துண்டை காணோம் துணியை காணோம், நம்ம ஊர்ல பழமொழி சொன்ன மாதிரி தப்பித்தோம் பிழைத்தோம் என இந்த போரிலிருந்து வெளியேறி விடுகிறது அமெரிக்கா. ஆமாம், அது அவர்களுக்கு ஒரு பெர்மனண்டான மகிழ்ச்சி. ஏன்னா அமெரிக்கா வந்து இனி தொடர்ந்து பிளாக் அவுட் பண்ண முடியாது. நாள் ஒன்றுக்கு 20,000 கோடி, அதாவது 2 பில்லியன் செலவு பண்ணா நாடு பிச்சை தான் எடுக்கணும். இப்பவே அப்படித்தான் கிட்டத்தட்ட. ஓகே, ஆனால் இஸ்மாயில் பகாவி ஒரு அறிக்கை விடுகிறார். ஹி இஸ் தி ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எங்க ஈரான். ஓகே, அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத தமிழ்ல நான் அப்படியே மொழிமாக்கம் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகே, யுரேனியத்தை முழுமையாக விட்டு கொடுப்பது என்கிற பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரும்போதுதான் தீர்வு வரும். ஈரான் சார்பா சொல்லுது. இப்ப பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரல. இப்ப யுரேனியத்தை முழுமையாக விட்டு கொடுப்பது வந்தா பிறகுதான் இந்த டீல் வந்து நீங்க சொன்ன மாதிரி டீலா சாவான்னு கேட்ட மாதிரி டெத்து இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியது என்று இஸ்ரேலியர்கள் கருதுகிறார்கள். ஸோ இப்போ அமெரிக்கா சொன்னது டீல் ஆர் டெத்து, இவங்க சொல்றது யுரேனியத்தை பத்தி பேசாத, விட்டு கொடுத்துரு. ஆமா, அதுக்கப்புறம் தான் டீலே முடியும். ஆமா. இப்ப இஸ்ரேலு பயங்கரமான அதிருப்தி. யார் மேல? அமெரிக்கா மேல. மத்தவங்க மேல அதிருப்தி தெரிவிக்க முடியாத, சொந்த குடும்பத்துக்குள்ளேயே அதிருப்தி. சரி, குடியரசு கட்சியினுடைய மைக் பாம்பின்னு ஒருத்தர் இருக்கார். சரி, ரிப்பப்ளிக்கன். அவர் முன்னாள் பெரிய ஆளுமையா இருந்தார். டெமோக்ராட்டிக்கா? ரிப்பப்ளிக் தான். அதாவது அவர் எப்படி, நான் மைக் பாம்பியை பத்தி உங்களுக்கு சொன்னா, போன 2017 ஆட்சியில முக்கிய பொறுப்புல இருந்தவர். ஓகே, மைக் பாம்பி கடுமையான அதிருப்தி டொனால்ட் ட்ரம்ப் மேல. ஓகே, ஏன்னா அவங்ககிட்ட மறுபடியும் ஆயுதத்தை ஏதோ ஒன்று நடந்திருக்கு, இந்த பேச்சுவார்த்தை பயன் நடந்திருக்கு. அப்ப அவங்ககிட்ட விட்டு கொடுத்து அவன் மறுபடியும் சக்தி, அவரை விட்டு கொடுக்கறன்னா அவன் வந்து போருக்கு தயாரா இருக்கானே. இப்ப இல்ல, டீல் ஆர் டெத்து, போர் ஆர் டெத்து, அவ்வளவுதான். மரணமே வாழ்க்கை. அடைந்தால் மகாதேவி, இல்லையேல் மரணதேவி. ஓகே, அவ சரியா இருக்காங்க. நான் இழப்பதற்கு ஒன்று இல்லடா, தலைவனே இழந்துட்டேன், நீ வா, நான் போருக்கு தயாரா இருக்கேன். ஆனால் யூரோப்பிய யூனியன் இஸ் கோயிங் டு பி மியூட் மோட். இது வரைக்கும் வாயை துறக்க மறுக்குது. முன்னாடி சொல்லியிருக்காங்களே, நாங்கள் இதில் கலந்துக்கவே மாட்டோம், நேட்டோ வந்து சம்மந்தமே இல்லை, எங்களுக்கும் அந்த ஈரான் போருக்கு சம்மந்தம் இல்லை,
அப்புறம் ஜெர்மன் சொல்லியிருக்கான், வந்து நம்ம இவர் சொல்லியிருக்காரு, மேக்ரான் சொல்லியிருக்காரு, ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், நாங்கள் கலந்துக்க மாட்டோம், யூரோப்பியனும் கலந்துக்காது. இந்த நிலையில பிராந்திய வல்லரசாக அது மாறி போயிருக்கிறது என்பது இந்த முறையில் நான் உங்களுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தையை சொன்ன இன்வின்சிபிள் ஃபோர்ஸ். இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் வந்து ஈரான் ஒரு உலகத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு சக்தியாக வந்துருச்சு. எனக்கு ஒரு மலேசியால ஒரு பெரிய ஒரு ஆளுமை இருந்தார், ஒரு டாக்டர். சரி. அவர் ஆங்கிலத்தில் பெரிய புலி. அவர் அடிக்கடி என்னிடத்துல பேசும்போது இன்வின்சிபிள் ஃபோர்ஸ் அப்படின்னு தான் பேசுவார். சரி. அவர் இப்பொழுது இறந்து போய்விட்டார். ஓகே. சமீபத்தில் இறந்து போய்விட்டார். அவர் போனது எனக்கு இந்த விஷயத்தை பற்றி கதைப்பதற்கு பெரிய மனசு கஷ்டம்தான். இப்போ இந்த இடத்துல ஃபினான்ஷியல் டைம்ஸ் வந்து ஒரு செய்தியை நேற்று நான் 3 செய்தி கொட்டுறேன். ஆக்சியோஸ் நியூஸ் ரிப்போர்ட், நியூயார்க் டைம்ஸ், இப்பொழுது ஃபினான்ஷியல் டைம்ஸ். ஓகே. ஃபினான்ஷியல் டைம்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இந்த பிரகடனம் முடிந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் நேற்று ஏறக்குறைய எல்லா விஷயங்களும் முடிவுக்கு வரப்போகிறது, போர் நிறுத்தம் என்றே போட்ட நிலையில் இதை இஸ்லாமாபாத் பிரகடனம் என்று அழைக்கலாம் என்று ஃபினான்ஷியல் டைம்ஸ் சில செய்தியை வெளியிட்டது. ஓ, புரியுதா உங்களுக்கு? இதில் என்ன கனெக்ஷன்? இஸ்லாம் ஏற்கனவே ட்ரை பண்ணாங்க பீஸுக்கு. ஆமாம், பீஸ். இப்போ சர்வதேச வர்த்தக தடங்கள் இனி ஃப்ரீயாகிறதும், சரி, சுங்க கட்டணங்கள் வசூலிக்கும் நிலையில் மாற்றம் ஏற்பட்டதையும் அது சுட்டி காட்டுகிறது ஃபினான்ஷியல் டைம். ஆமாம். ஆனால் இதுல ஈரானுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், உலக அளவில் அதற்கு மேல போட்ட எல்லா பேரிகார்ட், அப்டக்கிள் டெஸ்ட்ராய்ட், அழிக்கப்பட்டு அது இனி உலகத்துல இந்தியா வரைக்கும் 2018க்கு முன்னாடி இந்தியாவுக்கு 11% எண்ணெய் கொடுத்தது, இப்போதும் கொடுக்கலாம். இனி வந்து எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் உலகம் முழுவதும். இதுல இன்னும் ஒரு முக்கியமான கொடுக்கலாம், டாலர்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அது யுவான்ல தான் செய்வான், அது அவன் இஷ்டம் தானே. அவன் இஷ்டம். இப்போ அதான் முன்னாடி வந்து பெட்ரோ டாலர் will disappear. அவ்வளோதான், ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. That could happen today or tomorrow, day after tomorrow. I can't find out exactly. That will disappear shortly. சரி. இப்பவே 14% கீழே விழுந்துட்டு. இந்த நிலையில அடுத்த ஒரு செய்தி வருது. இது ஒரு செய்தி. சரி. இந்த 3 செய்தியை தாண்டி அடுத்த செய்தி, சுங்க கட்டண விவகாரத்தில் இன்னும் தீர்வு ஏற்படவில்லை. ஓ, நான் தான் சொல்றேன், நானே மாற்றி சொல்றேன். இல்லை மாற்றினா முதல்ல நேற்று வந்து செய்தி ஃப்ரீ ட்ரேடு, ஃப்ரீயாக அங்கே போயிடலாங்க. அணுசக்தி ஒப்பந்தம் இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. அப்போ ரெண்டுமே வந்து முக்கியமான விஷயமாச்சே. சரி. என்ரிச்டு யுரேனியம். அடுத்த செய்தி, அமெரிக்கா மதிநுட்பத்தால் இஸ்ரேலை தள்ளி வைத்து விட்டது, கைவிட்டு விட்டது. ஓ, இஸ்ரேல் வந்து கைவிட்டுருச்சு. ஆமா, இதுதானே முக்கியமான செய்தி. இதை விட்டு முதல்ல மற்றது பேசிட்டீங்க. சரி. அமெரிக்கா குடியரசுக் கட்சியில் ஏற்கனவே உங்களுக்கு வந்தது எல்லாம் சொல்லிட்டேன். இந்த நிலையில் ஹெர்மூஸ் விவகாரத்தில் கடுமையான பிடிவாதம் பிடிப்பதாகவும் செய்திகள் வருகிறது. அப்படி என்றால் இந்த டீலே இன்னும் நடக்கல, பேச்சுவார்த்தை தான் போகுது. நான் சொன்ன ரெண்டு செய்தியும் வித்தியாசமா இருக்கா? ஒரு செய்தி இப்போ அந்த செய்தியில் ஹெர்மூஸ் விவகாரத்தை அவங்க முக்கியமா விடமாட்டாங்க. 4 விஷயம் விடமாட்டாங்க, நல்லா கவனிங்க. 1, ஹெர்மூஸை விடமாட்டாங்க. 2வது அணு ஆயுதத்தையும் விடமாட்டாங்க. அணு ஆயுதம் இல்ல, யுரேனியம். அதான் என்ரிச் பட்ட அந்த பிரச்சனை, நம்ம மக்களுக்கு அணு ஆயுதம் அணுகுண்டு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த என்ரிச் பட்டதை ஸ்டாக் போயில கைவிட மாட்டாங்க. 3வது வந்து ஹிஸ்புல்லாவுடைய போரை அடுக்கிறத நிறுத்த மாட்டாங்க. 4வது பணத்தை திருப்பி கொடுக்கணும். அப்ப பிரச்சனைகள் எக்ஸிஸ்டிங் கிரைசிஸ். இதுக்கு வந்து முடிவு வர்றது கஷ்டம். டீல் ஆர் டெத். டீல் தான். இந்த விஷயத்தெல்லாம் நடந்துட்டு இருப்போது அமெரிக்க அதிபர் நேற்று ஒரு பைத்தியக்காரத்தனமாக ஒரு நான் யார் தெரியுமா? Who I am? கிறுக்கன். நீங்க சொல்றீங்க, அவர் சொல்றாரு, நானா சொல்றேன். இது கிறுக்கன் நான் சொல்லல, வெளியில பூரா கேட்டதுக்கு நான் வந்து எளிமையில சொல்றேன். அதுக்கு என்ன ஆங்கில வார்த்தையில who I am? நான் ஒரு புத்திசாலி. ஒரு ஜாக்கி சான் படம் ஒன்று வந்துச்சு, who am I அப்படின்னு. who am I சொல்றாரு. நான் யார் தெரியுமாடா? நான் ஒரு புத்திசாலி சர்வாதிகாரிடா. புத்திசாலி சர்வாதிகாரி யாரு? The man who has declared himself as a efficient democrat. என்ன டெமோக்ராட்ஸ்ல என்னது? டிக்டேட்டர்ஷிப். நான் ஒரு புத்திசாலிடா. I am a dictator. நான் ஒரு புத்திசாலி, இன்டெலிஜென்ட் டிக்டேட்டர். டிக்டேட்டர்ஸ் ரொம்ப கரெக்ட் தானே? சரி, டிக்டேட்டர்னா அவர் என்னவா ரொம்ப புத்திசாலியா, ஆடுற மாட ஆடி கறப்பாராம், பாடுற மாட பாடி கறப்பாராம். ஆனா மாடு உதைக்கும். விஜயகாந்த் வேற, ராமராஜா வாமா அது மாதிரி. இல்ல, மாடு உதைச்சிச்சுன்னா உதைக்குமே. சரி, அதுல அடுத்த செய்தி வருது. நம்ம செய்தியில மக்கள் கொடுப்போம். அதிக நாட்கள் அமெரிக்கால தொடர முடியாது, இங்கே பிளாக்கேட் பண்ண முடியாது. ஆமா. அடுத்து மட்டும் இல்லாமல் உலக அளவுல அமெரிக்காவுக்கு யாருமே ஆதரவு இல்லாததுனாலும்
ராணுவ பலம் இந்தியா ஆதரவு கொடுக்கலையா? என்ன சொல்றீங்க? இந்தியா என்னத்தை கொடுத்துச்சு? பணபலமும் நேட்டோவிலிருந்து கிடைக்கவில்லை, படைபலமும் கிடைக்காத பட்சத்தில் அமெரிக்கா தப்பி ஓடுகிறது, ஓட முயல்கிறது. தனியா நின்று போராட வழி இல்லை. சரி, இப்ப இந்த நிலையில் ஒபாமாவை விட நான் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுல ஒபாமா ஒரு 15 வருஷம் செய்யக்கூடாது ஒரு ஒப்பந்தம் போட்டார். சரி, அதை முறிச்சிட்டு தான் இவர் இப்போ பிரச்சனை பண்ணார். சரி, ஒபாமா வந்து நோபல் பரிசு வாங்கினாரா? ஆமா. அப்ப எப்படி எனக்கு மட்டும் கொடுக்காம இருக்கீங்க? அதுதான் கேட்கிறாரு. ஒபாமாவுக்கு நோபல் ஒபாமாவோட நான் குறைஞ்சவனா? நான் வந்து ஐம் இன்டெலிஜென்ட் டிக்டேட்டர் இல்லையா? எனக்கு ஒரு 1-2 நோபல் பரிசு கொடுங்க, அல்லது ஒபாமாட்ட வாங்கியது எனக்கு கொடுங்க. இதுக்கு இடையில ஹெர்மூஸ் ஜலசந்தியில நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. இஸ்ரேல் ஒரு விமானத்தை கொண்டு தான் அடிச்சு சுற்றி தள்ளிட்டான். எந்த விமானம்? ஆளில்லா விமானம். ஆளில்லா விமானத்தை காலி பண்ணிட்டாங்க. யாரு? ஈரான். அதனால இப்ப அமெரிக்காவுக்கு கதிகலங்கி போய் கிடக்கான். எதை விட்டாலும் சுடுறானா? எப்படி சுடுறான்? இது F-35 2 அடிச்சிருக்காங்க, ஒன்றும் இல்லை 2 அடிச்சிருக்காங்க. அப்புறம் F-15 3 அடிச்சிருக்காங்க. ஆமாம். KC-135 2 அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவாக்ஸ் இருக்கு இல்லையா, E-3 அவாக்ஸ், அதை போய் மென்னட்டு போய் அடிச்சு குமிச்சிருக்காங்க. இப்போ எதை வச்சாலும் அடிக்கிறாங்களே, எப்படித்தான் இவங்களை தாக்குறது? இப்போ என்னன்னா, இதுல முக்கியமான செய்தி, இந்த பேச்சுவார்த்தையில பலிஸ்டிக்ஸ் தொழில்நுட்பங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தால. ஆமா. அதை பத்தி வாயே திறக்கல. எப்படி திறப்பாங்க? எப்படி திறப்பான்? அது மேஜர் வந்து இப்படி போய்கிட்டு இருக்கு, யானை போய்கிட்டு இருக்கு, பூனை பத்தி பேசுவாங்களா? சரி, கேட்டீங்களா? அடுத்து இஸ்ரேல் வந்து யுரேனியம் குறித்து பேசாமல் இப்ப என்ன சொல்லுதுங்கிறாரு, யுரேனியத்தை கையாளணும் போகன்னு சொல்லாம, அதை அப்படியே தமிழ்ல மொழியாக்கம் பண்ணது சொல்றேன். இஸ்ரேல் யுரேனியம் குறித்து பேசாமல் அச்சுறுத்தல் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கையில யுரேனியம் இருக்கட்டும், ஆனா என்ன அடிக்க மாட்டான்னு உத்தரவாதம் கொடு, அதான கணக்கு. சரியா? இப்போ ஆள் இல்லாத விமானத்தை காலி பண்ணிட்டாங்க. எதுல இவன் விட்டுருக்கான்? இஸ்ரேல் விட்டு பார்த்துருக்கான், வெள்ளோட்டு விட்டு பார்த்துருக்கான். விமானம் 6 ட்ரோன். சரி, அதில் உள்ள கருத்தை நீங்க எடுத்துக்கிடுங்க. இல்ல, பெரிய ட்ரோன், சின்ன விமானம், ஏதோ ஒண்ணு. ரைட், ஓகே. அதாவது உளவு பார்க்க ஒரு விமானம் ஓகே சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. இது அமெரிக்காவுக்கு இப்போ பரபரப்பு வந்துட்டு. MQ-9 ஏற்கனவே பத்தி ஆகப்பட்ட காலி பண்ண. MQ-9 விலை எல்லாம் தெரியுமா? 280 கோடி ஒரு MQ-9 ரீப்பர் ட்ரோன். ஆமா, அது எங்க காலி ஆச்சு தெரியுமா? இந்த ஹவுதி இருக்காங்க பாருங்க, சூப்பரா இறக்கிட்டான். அவன் வந்து ஹவுதிஸ் வந்து 13 இறக்கிருக்காங்க. 13 கரெக்ட் இருக்காங்க. இவங்க பார்த்தா இவங்க ஒரு 17 பக்கம் சுட்டு வீழ்த்திருக்காங்க. ஆனா இதுல என்ன சிக்கல் அமெரிக்காவுக்கு வருதுன்னா, அது அப்படி உயிரோட மீனை பிடிப்பாங்க இல்லையா? ஆமா, பிடிச்சி ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி பண்ணிட்டாங்களே, பண்ணிக்கிட்டே இருக்கான். அமெரிக்காவுக்கு இப்போ ஒன்றும் பண்ண முடியல. எண்ணத்தை விட்டாலும் பண்றான். இன்னொன்று தெரியுமில்ல, ஏற்கனவே நம்ம முன்னாடி சொன்னதுதான், அதை வந்து நினைவூட்டலுக்காக சொல்லிடுறேன். பங்கர் பஸ்டர் இருக்குல்ல, அது செஞ்சுட்டாங்க. வெடிக்காம கிடந்த பங்கர் பஸ்டர் தூக்கி அப்படியே அழகா தூக்கி வச்சு ஃபர்தோஸ் ஆமா, ஃபர்தோஸ்ல போட்டது இப்படி குத்திக்கிட்டு. ஆமா, இவனை எல்லாம் பண்ணி டக்குன்னு தூக்கிட்டு வந்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. இப்ப ஃபைனல் செய்தி லண்டன்ல இருந்து ஒரு செய்தி. சரி, நீங்க ஃபைனல் செய்தி சொன்னதுக்கு அப்புறம் நான் கடைசி ஒரு செய்தி சொல்றேன். ஹெர்மூஸ் வந்து ஒருபோதும் அவங்க கைவிட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு லண்டன்ல இருந்து அபிஷியல். ஆனா இப்ப இதுல என்ன, நானே 2 செய்தி சொல்லிட்டேன்ல. ஆமா, நம்ம நேயர்கள் கேட்பாங்க, என்னையா சொல்றா, ஒரு செய்தி இப்படி இருக்கு, ஒரு செய்தி. நான் ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு வந்த செய்தியை சொல்லிட்டேன். முதல் நாள் வந்தது டீல் ஓகே ஓகே, மறுநாள் வந்தது டீல் ஓகே இல்ல இல்ல. இப்போ இதான் இன்னைக்கு காலையில 11:30 மணிக்கு கொடுத்துருச்சு. 11:30 இல்லை, நைட்டு 8 மணிக்கு. ஓகே, இப்போ அதாவது ஈவினிங்ல வந்திருக்கு, நம்ம நைட் சொல்லிட்டோம். இப்போ நான் ஒரு இது சொல்றேன். இஸ்ரேலோட $7 பில்லியன் UAE முடக்கி வச்சிருக்கு. இதுல வந்து பயங்கரமான அதிர்ச்சி. இஸ்ரேலுடைய அதான் முக்கியமான செய்தி. கொஞ்சம் திருப்பி சொல்லுங்க. சரி, இஸ்ரேலோட $7 பில்லியன் அளவுக்கான மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் சொத்தை வந்து UAE முடக்கி வச்சிருக்கு. மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்? 60,000 கோடி. 70,000 கோடி. ஏன் இப்போ 96 வந்துருச்சு, 97 வந்துருச்சு. ஏன் 70,000 கோடி 70,000 கோடி. இஸ்ரேலுக்கு இன்னைக்கு 7,000 கோடி பெருசு, 700 கோடியும் பெருசு. 70,000 கோடியை முடக்கி வச்சிருக்கான். அவன் 2 பேரும் அவன் போய் இறங்கிட்டான். விஷயம் எதுல இல்லைன்னா, இங்கே வந்து DIFCன்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது துபாயில். ஓகே, அங்கே ட்ரேட் சென்டர், அது பக்கத்தில் வந்து என்னென்னா, உலக அளவில் இது வந்து ஒரு முக்கியமான ஃபினான்ஷியல் ஹப்பு. அதில் கிட்டத்தட்ட 200 சொச்சம் கம்பெனி. ஓகே, நேரடி இஸ்ரேல் கம்பெனி, இஸ்ரேல் இண்டிபெண்ட் ஓனர்ஸு, அதுக்கப்புறம் இஸ்ரேல் கம்பெனி ப்ளஸ் டைஅப் வித் அதர் கம்பெனி. இதில் வந்து ரியல் எஸ்டேட்டு, ஃபினான்ஷியல் சர்வீஸு, அதுவும் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க எல்லாத்தையும் நீங்கள் முடக்கிருங்கன்னு சொல்லி ஏப்ரல்லையே வந்து போட்டு வச்சுட்டாங்க.
$7 பில்லியன் UAE முடக்கி வச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, காசால வந்து இந்த மக்களை வந்து எல்லாம் போட்டு தள்ளாங்கல்ல, அதுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த இஸ்ரேல் இது முடக்கி வச்சதுனால இப்போ இஸ்ரேலுக்கும் யுஏஇக்கும் பயங்கரமான ரிஃப்ட்டு, டகஃபாரு பிரச்சனை. அடுத்து என்ன நடக்க போகுது சார்? ஒன்று சொல்லி முடிச்சிடும் சார். முடிச்சிருவோம். ஒன்று சொல்கிறேன். ஓகே. எனக்கு என்ன தோணுதுன்னா, இதெல்லாம் விட்டுருங்க. சரி. வருங்காலத்தில் இஸ்ரேலுங்கிற நாடே இல்லாமல் போயிடும். இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, நல்லா இருக்குமா? இருக்கும். எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறோம்னா, பிராந்திய வல்லரசாக ஈரான் உருவாயிட்டல. ஆமாம். இப்போ இனி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் இவர்களுக்கு வளர்ந்து கொண்டே வருவார்கள். அப்படிங்கும்போது நாட்டுடைய பாதுகாப்பு கேள்வியாகும். இன்னைக்கு 90 லட்சம் பேர்ல இன்னைக்கு இப்போ இருக்கிறது 70 லட்சம் 80 60 இருக்காங்க. இனி பெரிய இன்டெலிஜென்ஸ்லாம் அவங்க டபுள் சிட்டிசன்ஷிப் இருக்கிறதுனால யூரோப் நாடுகள், அமெரிக்கா, ஹாலந்து, பேங்க் அங்கெல்லாம் போயிட்டே இருக்காங்க. இந்தியா, எல்லா நாடுகளும் போறாங்க. இனி வந்து இப்படி ஒரு கொதிநிலையில ஒரு 50 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கழித்து ஒருவேளை இஸ்ரேலிலிருந்து ஒரு மக்கள் குறைந்த அளவிலான ஒரு நாடாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இஸ்ரேல் இருக்கும். ஆனால் பழைய இடத்த பூரா திருப்பி கொடுன்னு சொல்லி பூரா அடித்து பிடுங்கி ஒரு ஓரமாக இஸ்ரேல்ன்ற நாடு இனி பெரிய அளவுக்கு ரெகக்னேஷன் இல்லாமல் ஏதோ வேலை பார்க்குறோமா இது பண்ணுறோமா அப்படின்னா அதோட முடிச்சு அப்படிதான் தெரியும். ஏன்னா இதுவரை அரபுகளும் பெர்ஷியர்களும் மௌனிகள் எதுக்கும் ஆகாதவங்களை தாண்டி அமெரிக்காவை போதும் போதும்னு காட்டிட்டான், அடிச்சான். இதுக்கு மேலே காட்டுறதில்ல. அடுத்து இன்னைக்கு ஒரு செய்தி, போர் தாகத்தோடு எப்படா வரமாட்டீங்கன்னு காத்திருக்கானா யாரு? ஈரான். அமெரிக்காவோ ஆளை விட்டா போதுங்கிறதோட இன்னைக்கு செய்தி. இதுல ஒரு துளி கூட நான் கூடியும் சொல்லல, குறைச்சி சொல்லல. நம்ம வேலையும் இல்லை, யாருக்கு கூடி சொல்லி குறைச்சி நமக்கு ஒன்றும் ஆக போறது. ஈரான் வந்து போருக்கு தயார், அமெரிக்கா போருக்கு தயார் இல்லை. இஸ்ரேலு சொத்தை யுஏஇ முடக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் வந்து யூகேலேருந்து வந்திருக்கு, மற்ற இடத்துல வந்திருக்கு. இதுதான் நம்மளோட செய்தி. அருமையான ஒரு டிஸ்கஷன் உங்களோட டிஸ்கஸ் பண்ணும்போது எனக்கு வந்து எப்படின்னா, திருநெல்வேலியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக சுட சுட ஒரு அல்வா கொண்டு வந்து எனக்கு நீங்கள் ஒரு டீ குடிக்க முடியுமா உங்களால்? நான் ஒவ்வொரு இடத்தா கேட்டு மண்டை உங்களுக்கு கசாலி டீ கோட் அருமையான டீ சப்ளை பண்ணுது. டீ மட்டும் தானே சார் கேட்குறேன். நம்ம நண்பர் என்ன தெரியுமா, ஒரு கப்பு டீயோட வந்து நம்ம வந்து பேசிட்டே இருப்போம் டீ கடையில். ரொம்ப அருமையாக இருக்கு. அடுத்து நம்ம கசாலி டீ கோட்ஸ் மட்டும் நம்முடைய நண்பர்கள் இருக்கு இல்லையா, ஆமாம், இந்த செட்டப்பே மாற்ற போகிறோம். எல்லாத்தையும் உட்காந்து பேச போகிறோம். டீ அதெல்லாம் அப்படி டீ குடிச்சிட்டே பேச போகிறோம். அருமையான விஷயம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.